அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்டு, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம், எண்கணிதம், எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல், இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். மகரத்துக்கு மகத்தான மார்ச் மாதம் எப்படி இருக்குங்க? அப்படியே ஒரு ரைமாக இருக்கா? ஏன்னா பிரச்சனையிலேருந்து ஓஞ்சு போய் தீஞ்சு போய் கடனாளி ஆகி உடம்புல தொந்தரவு போய் எல்லாமே ஒரு அமைதியாக இந்த நல்ல புயல், நல்ல அட்டை மழை பெஞ்சு அப்படியே கடலில் கொந்தளிப்பு அப்படியே அமைதியாகும் பார்த்திங்களா, கொஞ்ச நாள் கழிச்சும்பாங்களா, அதுபோல் மகரம். அப்போ இந்த மார்ச் மாதம் எப்படிங்க அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல 4 கிரகங்க, 3ஆவது இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகம் வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ சனி பகவான் இருக்கார், அடுத்து சுக்கிரன் சேருவார், அடுத்த சூரியன் சேருவார். பார்த்துங்க, அம்மா அப்பா உடல்நிலை பாதிக்கும், பேச்சில் கவனம் தேவை, குடும்பத்தில் முந்திரி கொட்டையாட்டம் போய் நான் சொல்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது, கூட்டமாக உறவுகளிடையே பேசும் பொழுது கவனமாக பேசுங்க, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா சட்டுன்னு போய் அதற்கான நல்ல வக்கீலை பாருங்கள். என்ன சொல்லுவாங்க, ஒரு பொதுவாக நல்ல வயசான வக்கீல், வயசான ஒரு அனுபவமான ஒரு குறைஞ்சது ஒரு 20 வருஷமாக இருக்கணும் இது மாதிரி ஜோதிடர்கிட்ட பார்க்குறது, அதே மாதிரி வயசான டாக்டர்கிட்ட பார்க்குறதால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஏன்னா சனி பகவான் உங்களோட இடம், அவர் 3ல் போய் உட்காராரு குருவோட இடத்துல.
அப்போ அந்த வாக்கியம்ங்கும்போது மாறுதுன்னு வச்சாலும் சுக்கிரனும் சூரியனும் வந்து உட்காராங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பா வழியிலே ஒரு முயற்சிக்கு தடை, எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாளக்கூடிய மாதம். ஆனாலும் பணவரவு உண்டு, தனவரவு உண்டு. உங்கள் உழைப்புக்கு மிச்சமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு உழைப்பீங்க, ஓடி ஓடி பணம் தேடுவீங்க. இனிமேல் உற்சாகமாக சுறுசுறுப்பாக. 4-5 ராசிக்கு மட்டும்தாங்க நல்லாயிருக்கு இந்த சனி பயிற்சி. மற்றதெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்து ஒரு பாடம் படிப்பனையை படித்து அடி வாங்கி அப்புறமே தான் திருந்தி வருவாங்க. அப்படி தான் திருத்துவார், பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். புத்தி வந்துடும், இன்னார் இப்படி, இவங்க இப்படி தான் பேசினாங்க, நம்ம என்ன வார்த்தையை விட்டோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். உண்மையான உழைப்பு அப்படின்னாவே அவர் அப்படி பேக் பண்ணி, அவங்க நல்லா உழைக்கிறான்ப்பா, சுறுசுறுப்பாக இருக்காங்கப்பா, நம்ம போய் மந்தக்காரகர் போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். உங்கள் குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க, உங்கள் குழந்தைங்க படிப்பாங்க. மகர ராசி குழந்தைங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மன நிம்மதியாக அப்படியே ஒரு விஷயத்தை இனிமே ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்ல. ஏன்னா இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும். ஆனால் அத்தனை மனப்பக்குவம் ஆயிடுச்சுல. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட விஷயம் பெருமாளுடைய இந்த பெருமாள் ராமநவமி வருதுங்க. இந்த ராமநவமியில் என்ன சரிங்க, ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. திருவோண நட்சத்திரம் இருக்கிறனால ஸ்ரீராம ஜெயம் இந்த மாதம் மார்ச் மாதம் ஃபுல்லாக உங்களால் முடிஞ்சது எவ்வளவோ ஒரு பக்கம் எழுதிட்டு வாங்க. நல்லா இருக்கும். என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ, என்ன தேடுதல் வைக்கிறீங்களோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒன்று, நான் திருப்பதி போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க மேடம். நல்ல வழிபாடு, கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வர அளவுக்கு சொல்லுங்கள். திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுங்க. சனிக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ பெருமாளை சேவிக்கிற மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அற்புதமாக இருக்கும், செம. ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்னென்னா நீர் நிலம் 2 சேர்ந்து இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் சரி, திருமணம் ஆகலைனாலும் சரி, தொழில் விருத்தி இல்லைனாலும், வருமானம் இல்லைனாலும், மகர ராசி இந்த மாதமே நீங்கள் எங்கே போடுங்க, திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு எடுத்துகிட்டு ராஜ அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு சுவாமி படம் 200 ரூபா 300 ரூபாய்க்கு நல்ல படமாக முருகன் படம் வாங்கிட்டு வந்து வச்சு, முருகா கையே விட்டுறாதையே, என் வாழ்வாதாரத்தை என் பொருளாதாரத்தை பெருக்கு, நிறைய பணத்தை கொடு, ஒரு மகிழ்ச்சியை கொடு, திருமணத்தை கொடுன்னு வேண்டுங்க. சிறப்பாக இருக்கும். மேற்கொண்ட டிஸ்பிளேயில் என் ஃபோன் நம்பர் வருது. உங்களோட முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.